மெயினாக சொல்ல போனால் அந்த அந்த இடத்துல உங்களுக்கு அந்த செக்ஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த விஷயம் இருக்கிறதுனால தானே நீங்கள் இப்படி போய் இந்த மாதிரி குழந்தைங்கள பெரியவங்கள ஒருத்தன் தப்பாக பார்க்குறான் தப்பாக பேசுகிறான்னும் போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சிம்பிளாக பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். குழந்தைங்க ஒரு வயசு குழந்தைகள்லாம் கெடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நிறையவே சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சிட்ருக்கு, போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பிளேடு இல்லைன்னா ஒரு மிளகா பொடி வந்து பேக்கில் வச்சுக்கோங்க. எவனாச்சும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா தப்பே இல்லைங்க. ஆக்சுவலாக இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுற விஷயத்தில் இதுவும் ஒன்று நான் நினைக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, செய்தி சம்டைம் சோசியல் மீடியா எதை திறந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து அப்யூஸ் சம்திங் அந்த மாதிரி பண்ண விஷயம் தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை, தனிப்பட்ட கருத்துன்னு நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, இது வந்து ஆக்சுவலி இப்போது இன்றைக்கி நேற்று நாளைக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து சரியான ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, இதுக்கான பதிலடியும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கேர்ள்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எல்லா கேர்ள்ஸ்க்குமே தான் நான் சொல்கிறேன், தப்பாக ரைட்டான்னு தெரியல. பட் உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க இல்லை தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றபோது கண்டிப்பாக உங்களால் முடியும். கண்டிப்பாக ஒரு ஃபோன் பண்ணி ஒரு எமர்ஜென்சியாக ஒரு கால் பண்ணி பேசலாம். இல்லை உங்களாலேயே முடியும், எட்டி விட்டு போங்க அந்த இடத்துலையே அப்படின்றேன். ஏன்னா இது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, குழந்தையிலேருந்து ரொம்பவே தப்பு பண்ணிகிட்ருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அதுக்காக வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பிளேடு இல்லைன்னா ஒரு மிளகா பொடி வந்து பேக்கில் வச்சுக்கோங்க. எவனாச்சும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா தப்பே இல்லைங்க, அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. இந்த அரசாங்கம் தண்டனை இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம மட்டும்தான் இருக்கணும். ஸோ நம்மளோட சேஃபு நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு வாங்களேன். கேர்ள்ஸாக இப்போ அவங்களாம் நம்ம அவங்கக்கிட்ட நெருங்கவே முடியாது அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்கும் வரும். ஸோ சிங்கப்பெண்ணாக இருங்கன்னு சொல்ல வரேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான பாதுகாப்பு நீங்கள் தான் பண்ணிக்கணும், யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலாக சொல்ல போகிறோம். அகைன் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு விஷயமும் ப்ராப்பராக எடுக்க முடியல. இதே பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சவுதி அப்படி எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் ஸ்பாட்லேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்றது இங்கே இருக்கிற மக்களுக்குமே கண்டிப்பாக தெரியும். ஆமாம். ஸோ அங்கே ஸ்பாட்லேயே இந்த மாதிரி விஷயம் பண்ணால் பொண்ணை தொட்டா என்ன ஆகும் எப்படி அப்படின்னா, ஸ்பாட்லேயே இந்த முஸ்லீம் பெண்களுக்கு வந்து ரொம்பவே நிறையவே வந்து அங்கே நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. முஸ்லீமை பற்றி சொல்ல போனால் நம்மள மாதிரி ஃப்ரீடமாகவே அங்கே இருக்கவே விட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சுற்றவே முடியாது. மெயினாக அந்த ஃபர்தா அந்த பாதுகாப்போடு தான் அவங்க இருப்பாங்க. மேபி இருந்து ஒருத்தங்களை லவ் பண்ணுறாங்க இல்லை ஒருத்தங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா கத்தியாலேயே வெட்டிடுவாங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இதுவாகவே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் வந்தால் நல்லா தான் இருக்கும், எனக்கும் ஆசை தான். பட் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் இது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ உங்களோட சேஃப் உங்களோட கையில் தான். நீங்கள் என்ன நினைக்கணுமோ அதை நீங்கள் ஒருத்தன் தப்பாக பார்க்குறான் தப்பாக பேசுகிறான்னும் போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சிம்பிளாக பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு தானே இருக்குது. இந்நேரம் நம்ம கவர்மெண்ட் நினச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம், ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சின்ன குழந்தைங்கலேருந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் கவர்மெண்ட்டால் எடுக்க முடியல? அது ஏன் அப்படின்னா, இப்போது ஒருத்தங்களை நம்ம ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுனா, நீ இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணால் ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த கேர்ள்ஸுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. கேர்ள்ஸு குழந்தைங்க ஒரு வயசு குழந்தைகள்லாம் கெடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நிறையவே சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சிட்ருக்கு, போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆக்ஷன் எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம கையில் ஒரு ஆக்ஷன் இருக்குது இல்லையா, நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சிம்பிளாக சொல்ல போனால் இவ்வளோ தான். நம்ம இப்போ நான் பேசுகிறதுனாலையோ இல்லை நீங்கள் கேட்குறதுனாலையோ இந்த ஆக்ஷன் எடுத்து இது திருத்த போகிறது கிடையாது, மாற்ற போகிறதும் கிடையாது. ஸோ பல வருஷமாக பல பேர் செத்துக்கிட்டே தான் வராங்க, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு மாற்றமே கிடையாதா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு நாம் மட்டும்தான் மாற்றோம். ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அந்தந்த ஸ்பாட்டில் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான் மேட்ரு. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பர்சன்ஸ் எல்லாம் உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் அவங்களுக்கு இதான்ப்பா தண்டனை அப்படின்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சத்தியமாக சொல்கிறேன், அந்த இடத்துலையே நான் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்டுருவேன். மெயினாக சொல்ல போனால் அந்த அந்த இடத்துல உங்களுக்கு அந்த செக்ஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த விஷயம் இருக்கிறதுனால தானே நீங்கள் இப்படி போய் இந்த மாதிரி குழந்தைங்கள பெரியவங்கள எப்படியோ அவங்கவுங்க வாழ்க்கைங்க அது, புரியுதா? ஒரு வாழ்க்கையே இல்லாமல் ஆக்குறீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துலையே என்ன பண்ணணும்னா கட் பண்ணி விட்டுருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து இதுதான். ஆமாம். ஓகே, தேங்க்யூ. இதை பார்த்துட்டு இருக்க நிறைய மக்கள் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணால் இது இன்னும் கொஞ்சம் மாறும்லாம் இல்லை, கண்டிப்பாக மாற்றியே ஆகணும்.
என்ன பண்ணால் மாற்றலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஏதோ லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம், கமெண்ட் பண்ணோம் அப்படின்றத தாண்டி இதுக்கான ஒரு சொல்யூஷன் ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும்தான் அகைன் மறுபடியும் இந்த மாதிரி நடக்காது. இப்போ நான் பேசுகிறேன், நாளைக்கு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு இது உங்கள் வீட்லேயும் நடக்கலாம், என் வீட்லேயும் நடக்கலாம், அகைன் நம்ம கூட இருக்கவங்க எல்லா வீட்லையுமே நடக்கலாம். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் எடுத்தே ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.